ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள சயின்ஸ் பாடத்திலிருந்து ஒரு 80 வினாக்கள் இன்று நாம் பார்க்க போறோம். அதற்கு முன் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, நுண்குமிழ்கள் மூலம் கழிவு நீக்கம் செய்யும் உயிரி எது? அமீபா. இரண்டாவது வினா, பொய்க்கால்களால் இடப்பெயர்ச்சி செய்யும் உயிரி எது? அமீபா. மூன்றாவது வினா, குறு இலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும் உயிரி எது? பாராமிசியம். கச இலையின் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும் உயிரி எது? யூக்ளினா. ஐந்தாவது வினா, குளிர்கால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டு? ஆமை. ஆறாவது பார்க்கலாம். உயிரினங்களின் அடிப்படை அலகு எது? செல். ஏழாவது வினா, தற்கொலை பை என அழைக்கப்படுவது எது? லைசோசோம். எட்டாவது வினா, கொழுப்புகள், ஸ்டெராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பதிலும் கடத்துதலில் பங்கு கொள்வது எது? எண்டோபிளாச வலைப்பின்னல். ஒன்பதாவது வினா, சென்ட்ரியோல் காணப்படும் செல் வகை எது? விலங்கு செல். விலங்கு செல்ல தான் சென்ட்ரியோல் இருக்கு. பத்தாவது வினா, அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தவர் யார்? அரிஸ்டாட்டில். 11வது வினா, நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது? ஆல்பா சென்டாரி. 12வது வினா, ஒரு விண்ணியல் ஆரம் என்ன? ஒரு விண்ணியல் ஆரம் என்பது 3.26 ஒளியாண்டு. 13வது வினா, புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் இணைக்கும் விசையின் பெயர் என்ன? யுகாவா விசை. 14வது வினா, தலைகீழ் விகித விதி பற்றி கூறியவர் யார்? ஜெர்மியஸ் ரிச்சர். 15வது வினா, கிமு 3500 மக்கள் பயன்படுத்திய உலோக கலவை எது? வெண்கலம். 16வது வினா, ஆல்கஹால் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? ROH. ஆல்டிஹைடு மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? RCOH. கீட்டோன் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? RCOR'. 19வது வினா, ஈத்தர் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? ஈத்தரோட மூலக்கூறு வாய்ப்பாடு ROR'. 20, கார்பாக்சிலிக் அமிலம் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? RCOOH. கார்பாக்சிலிக் அமிலம் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னா RCOOH. 21வது வினா, நீர் மற்றும் கனிமங்களை தாவரத்தின் அனைத்து உறுப்புகளுக்கு கடத்துவது எது? சைலம். 22வது வினா, உணவுப் பொருட்களை தாவரத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கடத்துவது எதுனா புளோயம். 23வது வினா, சைலம் சூழ் வாஸ்குலர் கற்றைக்கு எடுத்துக்காட்டு தருக. சைலம் சூழ் வாஸ்குலர் கற்றைக்கு எடுத்துக்காட்டு தருகன ட்ரைசீனா. 24வது வினா, ஆக்சானின் மேற்புறம் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு உரை பெயர் என்ன? மைலின் உரை. ஆக்சானின் மேல்புறம் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு உரை பெயர் என்ன? மைலின் உரை. 25வது வினா, இருமுனை நியூரான்கள் எங்கு காணப்படும்? இருமுனை நியூரான்கள் கண்ணின் விழித்திரையில் காணப்படும். 26வது வினா, மனித மூளையின் வெளிப்புற தடினமான சவ்வு படலம் எது? டியூரோமேட்டர். 27வது வினா, மனித மூளையின் நடுப்புற மென்மையான சிலந்தி வலை போன்ற சவ்வு படலம் எது? அரக்கனாய்டு உரை. 28வது வினா, மூளையின் உட்புற மெல்லிய உரை எது? பயோமீட்டர். மூளையின் உட்புற மெல்லிய உரை எதுனா பயோமீட்டர். 29வது வினா, சீனாவின் குள்ள நெல் வகை எது? டி ஜியோ வூஜென். சீனாவின் குள்ள நெல் வகை எதுனா டி ஜியோ வூஜென். 30வது வினா, லைசின் என்ற அமினோ அமிலம் நிறைந்த மக்காச்சோள ரகங்கள் எவை? புரோட்டீனா அண்ட் சக்தி ரத்னா. லைசின் என்ற அமினோ அமிலம் நிறைந்த மக்காச்சோளம் ரகங்கள் எவைனா புரோட்டீனா, சக்தி ரத்னா. 31வது வினா, பன்மய எந்த வேதிக் காரணிகளால் தூண்டப்படுகிறது? பன்மயம் எந்த வேதிக் காரணிகளால் தூண்டப்படுகிறதுனா கால்சிசின். 32வது வினா, தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடிய அரிசி எது? IR8. 33வது வினா, அணுக்கருவை கண்டறிந்தவர் யார்? அணுக்கருவை கண்டறிந்தவர் ரூதர்போர்ட். 34வது வினா, கேத்தோடு கதிர்களை கண்டறிந்தவர் யார்? கேத்தோடு கதிர்களை கண்டறிந்தவர் யாருன்னா JJ தாம்சன். 35வது வினா, நேர்மின் கதிர்களை புரோட்டான்கள் என பெயரிட்டவர் யார்? ரூதர்போர்ட். நேர்மின் கதிர்களை புரோட்டான்கள் என பெயரிட்டவர் யாருன்னா ரூதர்போர்ட். 36வது வினா, மின்சுமையற்ற நியூட்ரான்களை கண்டறிந்தவர் யார்?
ஜேம்ஸ் சாட்விக். மின் சுமையற்ற நியூட்ரான்களை கண்டறிந்தவர் யாருன்னா ஜேம்ஸ் சாட்விக். யுரேனியத்தின் தாது என்ன? பிட்ச் பிளான்ட். யுரேனியத்தின் முக்கிய தாது பிட்ச் பிளான்ட். 38வது அணுக்கரு உலையின் எரிபொருளாக பயன்படும் தனிமம் எது? யுரேனியம். அணுக்கரு உலையில எரிபொருளாக பயன்படும் தனிமம் யுரேனியம். 39வது அணுக்கரு உலையின் தனிப்பானாக பயன்படும் எதுனா கண்ணீர் மற்றும் கிராஃபைட். அணுக்கரு உலையில தனிப்பானாக பயன்படுவது எதுனா கனநீர் மற்றும் கிராஃபைட். 40வது முடநீக்கு சிகிச்சைக்கு பயன்படும் கதிர்கள் எது? அகச்சிவப்பு கதிர்கள். முடநீக்கு சிகிச்சைக்கு பயன்படும் கதிர்கள் எதுனா அகச்சிவப்பு கதிர்கள். 41வது ரூபி தண்டில் உள்ள குரோமியம் அயனிகள் என்ன செய்யும்? ரூபி தண்டில் உள்ள குரோமியம் அயனிகள் பச்சை ஒளியை உட்கவரும். 42வது விவசாயத்தில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் எது? விவசாயத்தில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் எதுனா பாஸ்பரஸ் 32. 43வது மனிதனால் படைக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோள் எது? ஸ்புட்னிக். மனிதனால் படைக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோள் எதுனா ஸ்புட்னிக். இது ரஷ்யா விண்ணில் செலுத்தியது. 44வது நீர்ம நிலையில் உள்ள ஒரே அலோகம் எது? புரோமின். நீர்ம நிலையில் உள்ள ஒரே அலோகம் எதுனா புரோமின். அதே உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா பாதரசம். 45வது ரப்பரை வல்கனைஸ் செய்ய பயன்படுவது எது? சல்பர். ரப்பரை வல்கனைஸ் செய்ய பயன்படுவது எதுனா சல்பர். 46வது நீருக்குள் வைத்து பாதுகாக்கப்படுவது எதுனா பாஸ்பரஸ். நீருக்குள் வைத்து பாதுகாக்கப்படுவது எதுனா பாஸ்பரஸ். 47வது கம்ப்யூட்டர் மெமரி சிப்பில் பயன்படுவது எது? சிலிக்கான். கம்ப்யூட்டர் மெமரி சிப்பில் பயன்படுவது எதுனா சிலிக்கான். 48வது கண்ணில் காணப்படும் லென்ஸ் எது? கண்ணில் காணப்படும் லென்ஸ் விழித்திரை லென்ஸ். 49வது வைரங்கள் மின்னுவதற்கு காரணம் என்ன? வைரங்கள் மின்னுவதற்கான காரணம் முழு அக எதிரொலிப்பே. 50வது ஒரு மனிதனின் தெளிவு காட்சி மீச்சிறு தொலைவு எவ்வளவு? ஒரு மனிதனின் தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு எவ்வளவுனா 25 சென்டிமீட்டர். 51வது சர்வதேச விண்வெளி ஆண்டு எப்பொழுது கொண்டாடப்பட்டது? சர்வதேச விண்வெளி ஆண்டு 2009ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டது. 52வது இதயத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் என்ன? இதயத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் பெரிகார்டியம். 53வது நுரையீரலை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் என்ன? நுரையீரலை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் புளூரா. 54வது நாணய உலோகங்கள் எவை? நாணய உலோகங்கள் எவைனா தாமிரம், தங்கம், வெள்ளி. இதுதான் நாணய உலோகங்கள். 55வது போர் உலோகங்கள் எவை? போர் உலோகங்கள் என்னன்னா டைட்டானியம், குரோமியம், மாங்கனீசு. 56வது மலச்சிக்கலை தீர்க்க பயன்படுவது எது? எப்சம் உப்பு. மலச்சிக்கலை தீர்க்க பயன்படுவதுன்னா எப்சம் உப்பு. மின் விளக்கினுள் உள்ள கம்பி சுருள் கம்பி எதனால் ஆனது? மின் விளக்கில் உள்ள கம்பி சுருள் கம்பி டங்ஸ்டனால் ஆனது. 58வது மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய மீன் எது? விலாங்கு மீன், அதாவது ஈல் ஃபிஷ். 59வது மின்னல் என்பது மின்னாற்றலின் விளைவு என்று கண்டறிந்தவர் யார்? பெஞ்சமின் பிராங்க்லின். மின்னல் என்பது மின்னாற்றலின் விளைவு என்று கண்டறிந்தவர் யாருன்னா பெஞ்சமின் பிராங்க்லின். 60வது விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கு எது? விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கு லைகா என்ற நாய். 61வது நடக்க தெரியாத பறவை எது? நடக்க தெரியாத பறவை எதுனா மரங்கொத்தி தேன்சிட்டு. 62வது புற்றுநோய் உட்பட எந்த நோயுமே வராத ஒரே உயிரினம் எது? சுறாமீன். புற்றுநோய் உட்பட்ட எந்த நோயுமே வராத ஒரே உயிரினம் எதுனா சுறாமீன். 63வது தயிராக மாற்ற முடியாத பால் எது? ஒட்டகப்பால். ஒட்டகப்பால் தயிராக மாற்ற முடியாத பால். 64வது நாக்கை நீட்ட முடியாத ஒரே உயிரினம் எது? முதலை. 65வது கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எவை? கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் விட்டமின் ஏ, டி, இ, கே. இதெல்லாம் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். அடுத்தது நீரில் கரையும் வைட்டமின்கள் பி, சி. இதுல இருக்க 66வது அதுதான் நீரில் கரையும் வைட்டமின்கள் எவைனா விட்டமின் பி, சி. 67வது அதிகமான புரதம் உள்ள உணவு எது? சோயா பீன்ஸ். அதிகமான புரதம் உள்ள உணவு எதுனா சோயா பீன்ஸ். 68வது 45 கிலோகிராம் எடையுள்ள ஒரு மனிதரை
தாங்கி மிதக்கும் திறனுடைய இலை உடைய தாவரம் எது? அதாவது தாங்கி மிதக்கக்கூடிய திறனுடைய இலை உடைய தாவரம் எதுனா விக்டோரியா அமேசானிக்கா. அதாவது 45 கிலோ எடையுள்ள ஒரு மனிதரை தாங்கி மிதக்கும் திறனுடைய இலை உடைய தாவரம் எதுனா விக்டோரியா அமேசானிக்கா. 69வது தயிரில் இருந்து வெண்ணெய் எடுக்க பயன்படும் மத்து என்ற கருவியில் பயன்படும் தத்துவம் எது? தயிரில் இருந்து வெண்ணெய் எடுக்க பயன்படும் மத்து என்ற கருவியிலிருந்து பயன்படும் தத்துவம் எதுனா மைய விலக்கு விசை என்ற தத்துவத்தில தான் தயிரிலிருந்து வெண்ணெய் எடுக்கப்படுகிறது. 70வது ஹோமியோபதியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஹோமியோபதியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சாமுவேல் ஹானிமன். 71வது ஆயுர்வேத மருத்துவ தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தன்வந்திரி. ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தன்வந்திரி. 72வது தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தியோப்ராட்டஸ். தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தியோப்ராட்டஸ். 73வது விலங்கியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அரிஸ்டாட்டில். விலங்கியல் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அரிஸ்டாட்டில். 74வது மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கிரிக்கர் மெண்டல். 75வது பச்சை பட்டை இயக்கத்தை நிறுவியவர் யார்? வங்கரி மாத்தாய். பச்சை பட்டை இயக்கத்தை நிறுவியவர் யார்னா வங்கரி மாத்தாய். ப்ளூ கிராஸ் அமைப்பை நிறுவியவர் யார்? ப்ளூ கிராஸ் அமைப்பை நிறுவியவர், அதாவது ப்ளூ கிராஸ் அமைப்பை இந்தியாவில் நிறுவியவர் யார்னா கேப்டன் வி சுந்தரம். அடுத்து 77வது பீட்டா அமைப்பை நிறுவியவர் யார்? அலெக்ஸ் பச்சேசோவ். பீட்டா அமைப்பை நிறுவிய யார்னா அலெக்ஸ் பச்சேசோவ். 78வது இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. 79வது புளித்த பாலின் pH மதிப்பு 4.5. புளித்த பாலின் pH மதிப்பு என்னன்னா 4.5. 80வது கடைசி வினா முட்டை வெள்ளைக்கருவின் pH மதிப்பு என்ன? 8. முட்டை வெள்ளைக்கருவின் pH மதிப்பு என்னன்னா 8. நண்பர்களே, இன்று நாம் 6 முதல் 10ஆம் வகுப்பு உள்ள அறிவியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய 80 வினாக்கள் இன்று நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை இதே போல மற்றொரு வீடியோவுடன்